நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயேசு நல்லவர் இரட்சிப்பன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஒரே நாளில் தேவன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அதாவது பஞ்சமான ஒரு தேசத்தில் ஒரே நாளில் கூட செழிப்பு உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் இன்றைய நாளில் செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இதற்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் அதுக்கு ஆதாரமானது. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 20 வசனம். வசி தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனத்தில் அவ்வளோ வெள்ளம் இருக்குது. தீர்க்க தரிசனம்னா ஒரு சூழ்நிலையை பொறுத்தல வசனத்தை பொறுத்து தான். வசனத்தை நம்பலாம், சூழ்நிலையை விட வசனம் வல்லமை உள்ளது. சூழ்நிலையை வசனம் தீர்க்க தரிசனம் மாற்றி அமைக்க முடியும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்காக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்வது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் விதமாக பேசிக்கொண்டிருந்த காரியத்தை பார்க்குறோம். இதை பற்றி நான் விவரிக்கும் முன்னதாக எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு சமயம் வெளிநாட்டு மிஷனரி ஒருவர் இந்தியாவில் ஊழியம் செய்ய வந்தார். அவர் வந்தபோது இங்கே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். அவர் சுற்றுவட்டாரங்களிலெல்லாம் ஊழியத்திற்கு சென்று சாயந்தரமாக அதே லாட்ஜில் சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் எடுப்பார். அதன்படி அவர் தங்கிய போது ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு தூங்க போய்விட்டார். ராத்திரியிலே 12 மணி அளவில் தேவன் அவருக்கு ஒரு சொப்பனத்தை தரிசனத்தில் அவரோடு பேசினார். நீ உனக்கு இன்றைய நாளிலே உணவு பரிமாறின அந்த சர்வருக்கு போய் நீ என்ன செய், இயேசுவின் ரட்சிப்பை குறித்து சொல்லு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ரட்சிப்பின் வாழ்வையும் குறித்து அவருக்கு சொல்லு என்று சொன்னார். இவர் ஆண்டவரே நான் டயர்டாக இருக்கேன், காலையில் போய் சொல்கிறேன் அப்படி சொல்லி மறுபடியும் இப்போ ஏதோ சுப்பரம் கட்டமேன்னு பார்த்தாரு. இது இப்படி நினைவு வந்துச்சு. சரி ஆண்டவர் நல்ல கிருபை உள்ளவர், நம்ம சோ பண்ணிக்கலாம், காலையில் போய் சொல்லிக்கலாம், ஆண்டவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரா, தன்னை பற்றி நினச்சிக்கிட்டாரே தவிர மற்றதை யோசிக்கலை. மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் எழுப்பி நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இவர் ஆண்டவரே இந்த 12 மணி ராத்திரியில் ஒருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்படிய காலம் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டார். மறுபடியும் ஆண்டவர் அவரை எழுப்பலை. காலையில் எழுந்திரிச்சோன்னா ராத்திரி ஆண்டவர் 2 தடவை நமக்கு ஏதோ உணர்த்தினார். என்னென்னு யோசித்து பார்த்தாரு. ஆமாம் அந்த மனுஷனுக்கு போய் இயேசு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜர்கிட்ட போய், ஐயா எனக்கு ராத்திரி இந்த சாப்பாடு பரிமாறினார் அந்த சர்வர், நான் அவர் எங்கே இருக்கிறாரு அவரை போய் பார்க்கணுன்னாரு. அவர் சொன்னார் நீங்கள் அவரை பார்க்க முடியாதுன்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அவர் விடிய காலம் 3 மணிக்கே தற்கொலை பண்ணி இறந்து போனாருன்னாரு. ஐயோ நான் செய்த தப்புலான்னார். என்னடான்னு கேட்டால், ராத்திரி ஆண்டவர் என்னோடு அந்த மனுஷனுடைய ரட்சிப்பாக போய் சொல்கிறாரு, நான் சொல்ல தவறிட்டேன், நான் ராத்திரி 12 மணிக்கு சொல்லியிருந்தேன்னா இவர் 3 மணிக்கு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாரே, அந்த காரியம் தடுக்கப்பட்டு அவன் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானேன்னு சொல்லி அவர் மிகவும் துக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க நாள். அந்த குஷ்டரோகிகள் அதை தான் சொன்னாங்க. 4 பேர் குஷ்டரோகிகள் தான். அவங்க சொன்னாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
நாம் விடியும் வரை பொறுத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஏன் இப்படி குற்றம் நம்ம சுமரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு இந்த 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்குது பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 24 முதல் சில வசனங்கள் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இதற்கு பின்பு சீரிய தேசத்தானாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சமாரியா தேசத்தை பட்டணத்தை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். அங்கே பஞ்சம் உண்டாயிற்றுன்னா அவங்க சமாரியா பட்டணத்தின் கதவுகள் பூட்டப்பட்டாயிற்று. உள்ளே ஒருவர் வர முடியாது, வெளியே ஒருவர் போக முடியாது. வெளியே சீரியா தேசத்து இராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது. அவர்கள் கொத்தளங்களை கட்டி கொண்டு அங்கே கூடாரங்களை போட்டு அவர்கள் அமர்க்களமாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கோ உணவு இல்லாமல் பட்டினியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டிருந்தார். அது முற்றுகை போடப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் ராஜா இதில் இன்னும் அதிக கொடுமையான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். 2 ஸ்திரீகள் ஒப்பந்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி கொண்டு பிள்ளையை கொன்று அதை ஆக்கி தின்னும் அளவுக்கு பஞ்சம். மனுஷன் சாப்பிட்றான்டா அப்படின்னு பாட்டு பாடினாங்க. ஆனால் மனுஷன் சாப்பிடுவானான்னு பார்த்தா சாப்பிட்ருக்கிறான். பஞ்சத்தினால அந்த பட்டணத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் பெற்ற பிள்ளையை நினச்சிருக்கா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இன்னொரு பிள்ளையை கேட்கும்போது வாசி ஒழிச்சு வச்சு தின்ன அவளை தா என்றேன், அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். அவனை ஒழித்து வச்சுட்டான்னு சொல்லி சொன்னான். இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, ஐயோ அப்படி சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சான். வஸ்திரத்தை கிழிச்சா உள்ள ரெட்டு வஸ்திரம் உடுத்திருந்தான். ரெட்டு வஸ்திரம் உடுத்தினா துக்க வஸ்திரம் உடுத்திருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், எலியா தீர்க்கதரிசி தான் இந்த தேசத்தில் பஞ்சம் வரும்னு சொன்னான். எலிசா தீர்க்கதரிசி அவனை தலையை வாங்கிட வேண்டியதான். இவ்வளோ பஞ்சம் வர அளவுக்கு கர்த்தர் இவ்வளோ கொடுமையான காலத்தை விட்டாரேன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்கும். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எப்போதும் எலிசா சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னான். எப்படி கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் வானத்திலே மதைகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய் என்று சொன்னான். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் வருகிறது என்றால் இதை எதிர்த்து பேசுகிறதும் மறுத்து பேசுகிறதும் அதை ஜோக் அடிக்கிறதும் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். அது மிகவும் தவறானது. அருமையான நேயரே, நீங்கள் யாராவது இதுவரை வேத வசனங்களை போதனைகளை அந்த தீர்க்க தரிசனங்களை எதிர்த்து மறுத்து அலட்சியம் பண்ணி பேசியிருப்பீர்களானால் இன்றைய நாளிலே மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாதீர்கள், பரியாசம் பண்ணாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ அந்த மனுஷன் சொன்னால், இது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நாளைக்கு ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமையும் 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமை மாவும் விற்கப்படும் என்று சொல்கிறான். இது தேவன் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் சொன்னான், நீ உன் கண்ணால் இதை பார்ப்ப, நீ என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான்.
சரி, நடந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இதெல்லாம் நடக்கும்போது பட்டணத்துக்கு வெளியே ஒரு 4 குஷ்டரோகிகள், அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட்டணத்துக்குள்ளே உள்ளவருக்கே சாப்பாடு இல்லை, பட்டணத்தில் உள்ளவங்க தான் குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கே சாப்பாடு இல்லையே, என்ன நீ கொடுக்க முடியாது. இப்படி இருக்க அவங்க சொன்னாங்க. அந்த 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒரு ஒலிவக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்கு போவோம் என்றால் பட்டணத்துக்குள் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். பட்டணத்துக்குள் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கேயும் சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம். வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சீரியருடைய இராணுவத்துக்குள் போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். உயிரை பணைய வச்சு 4 பேர் புறப்பட்டாங்க. யாரும் சும்மா சாதாரண நாள் கிடையாது. குஷ்டரோகிகள், மனிதரால் தகுதியற்றவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள். அவருடைய தீர்மானம் என்ன? நாம் இங்கே இருந்தால் சாவோம், பட்டணத்துக்குள்ளே போனாலும் அங்கேயும் சாவோம், ஏன் எதிரிகளின் பாளையத்துக்கு போவோமே என்று துணிந்து சென்று விட்டார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அருமையான விசுவாசியே, ஊழியரே, நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இயேசுவை பற்றி யார்ட்டையும் சொல்ல முடியாதுயா, ரொம்ப நெருக்கடியான காலம், ஒருத்தரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எப்படி போய் சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு தயங்கிட்டு இருக்க வேண்டாம். நேரம் எழுந்து தைரியமாக அவங்க சொன்ன போல் நீ சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து சாப்பிட்றத விட நீ தைரியமாக எழுந்து எதிரியின் பாளையத்துக்குள்ளே போனோன்னா உனக்கு அங்கே திறந்த வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க இப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. என்ன நடக்கு பார்க்கலாம், இங்கேருந்து சாவலாம், பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாவத்தான் செய்யணும், எப்போனாலும் சாவு தான். எதிரி பாளையத்துக்கு போவோம், அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு போனால், தேவன் அதற்கு முன்னதாக இப்போ சில சினிமா படங்களில் நாடகங்கள்லாம் பார்த்தா ஒருத்தன் வர்றான்னா அதுக்கு பின்னால் ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, டங் 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 டங்னு போடுவான். அந்த மாதிரி இவங்க கால் வச்சு நடந்து வராங்க. சீரியன் பாளையத்துக்கு என்ன கேட்குன்னா, அங்கே பாளையத்தின் இராணுவத்தின் இறைச்சல் கேட்கு. ஐயோ, இந்த சமாரியார்கள் மேல்நாட்டு இராணுவங்களை எல்லாம் நமக்கு விரோதமாக நினைச்சிட்டாங்க, கூலிக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க, இராணுவம் நம்மளை வருது, அது அடித்து நம்மளை கொன்று நம்ம ஒருத்தர் தப்ப முடியாது அப்படி சொல்லிவிட்டு குதிரையை போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு பொருளை எல்லாத்தையும் விட்டுட்டு வஸ்திரங்களெல்லாம் விட்டுட்டு அப்படி எப்படி துண்டை காணும் துணியை காணுன்னு எல்லோரும் ஓட்ட தலைதறிக்க ஓடுறாங்க. இங்கே புறப்பட்டு வர்றவங்க குஷ்டரோகிகள் வராங்க, அவங்களுக்கு கேட்குறதோ இராணுவத்தின் இறைச்சல் கேட்குது. ஓடுதாங்க ஒருத்தர் கூட இல்லை. இவன் இராணுவத்துக்குள்ளே வந்து பார்க்க எதிரிகள் முகாமுக்கு எதிராக வந்து நின்று பார்க்க ஒருத்தரையும் காணும். உள்ளெல்லாம் லைட்டெல்லாம் கூடாரத்துக்குள்ள லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே போய் பார்த்தா சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் சாப்பிடுதாங்க. நல்லா சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு தாங்க, நல்ல பொருட்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் குழியை தோண்டி புதைச்சி வைக்கான். அப்போ தான் சொல்கிறான் ஒருத்தன், நாம் செய்கிறது நல்லதில்லை. அந்த 9ஆம் வசனமா அது வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி நாம் செய்வது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். இதை அறிவிப்போம் என்று வாருங்கள் என்றார் சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த மிஷனரி ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 2-3 மணி நேரம் லேட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு உயிர் போயிடுச்சு. இப்படி தான் நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் அநேகர் வசனம் கிடைக்காமல் கடனினாலே, இன்னும் பல வழக்குகள் சண்டைகளினாலே, பகை விரோதங்களினாலே, இன்னும் பற்றாக்குறைகளினாலே, வேலையில்லா திண்டாட்டத்தினாலே, எத்தனையோ கவலைகளினாலே வாடி தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள், இல்லை என்றால் கொலை செய்யப்படுகிறார்கள், விபத்துக்குள்ளாகிறார்கள், செத்து கொண்டிருக்கிறது ஆத்மா. இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்வது யார்? இவர்களுடைய மரணத்தை தடுப்பது யார்? அந்த செய்தி எங்கே இருக்கிறது? தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, உன் கையில் கொடுத்திருக்கிறார், என் கையில், நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆத்துமாக்கள் மடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் விடியும் வரை பொறுத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்ட ஆள். என் பழைய பேர் திருமலக்கனி. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள் வந்தபோது
எனக்கு சில நெருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அதை பற்றியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பாடுகளுக்கு இது இணையாகாது. பவுல், பேதுரு போன்ற பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகளுக்கு இது ஒன்றும் இணையல்ல. ஆகவே இதையெல்லாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் இப்போது கூட பார்வை இழந்த போதும் கூட கர்த்தருக்கு என்று வசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஏன் வருகிறோம் என்றால் என்ன காரணம்? இயேசுவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்க வரை அநேகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார். அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிக்க இன்று நாளில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அவர் வருகையிலே நித்திய ஜீவனை பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும். நீங்கள் வீணாய் தற்கொலை பண்ணி சாக வேண்டிய அவசியமில்லை. இவ்விதமான காரியத்தை சொல்லுகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதாகவே இதுன்னு இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். விடிய வரை தாமதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இனி சீக்கிரமாக இருப்பார், அவருடைய வருகை சமீபம். சரி, இப்போது இந்த செய்தி அரமனையாருக்கு போய் அறிவிப்போம் என்றார்கள். இப்போ அரமனையில் இருக்கிறவங்களாம் என்ன வச்சுட்டு குஷ்டரோகிகள்னால் நம்மக்கிட்ட வரக்கூடாது, அவங்க தொடக்கூடாது, அவங்க தகுதியற்றவங்கள்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போது தகுதியுள்ளவர்கள் பட்னியில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தகுதியற்ற இவர்களிடத்துல தகுதியுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல செய்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களிடத்தில் இருந்த தங்கமான குணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்டு சும்மா இருந்தால் போதாது, நமக்கு இங்கே கன்வென்ஷன் கூட்டம், உபாச ஜெப கூட்டம், இன்னும் காத்திருப்பு கூட்டம், இன்னும் வேதாராய்ச்சி கூட்டம், எத்தனை காரியங்கள் எல்லாத்தையும் வாங்கி வசனத்தை சாப்பிட்டு போட்டு பேசாமல் ஏப்ப போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே வசனம் கிடைக்காம எவ்வளோ பேர் தங்களுடைய மூட நம்பிக்கையினாலே தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கூட நரபலியாக கொடுத்து விட்டும், இது யோகம் இல்லை, கரகம் இல்லை, இது சாமி கேட்குது, இப்படியெல்லாம் சொல்லி நினச்சிட்ருக்காங்க. தீமையான காரியங்களை அறியாமையினாலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியது நம் கையில் அந்த சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த இப்போது தகுதி உள்ளவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு தகுதி இல்லாத மனிதர்களிடத்தில் செய்தி இருக்கிறது. அவர்கள் பட்டணத்துக்குள்ளே இருக்கிறவங்க குஷ்டரோகியை பார்த்தா ஐயோ தொடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போது பட்டணத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செய்தி, நல்ல செய்தி யார் கையில் இருக்குது? 4 குஷ்டரோகிகள் கையில் இருக்குது. நம்ம இதை விடிய வரைக்கும் சொல்லாமல் இருந்துடக்கூடாது, போகணுன்னு சொல்லி நேராக பட்டணத்து வாசலில் வந்து சொன்னாங்க. ராஜா ஆள் அனுப்பி பார்த்தா உண்மைதான். அந்த தானியங்கள் பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒலிமுக வாசலிலே 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமையும் 1 சேக்கலுக்கு 1 சேக்கல் கோதுமை மாவும் 1 மரக்கால் கோதுமை மாவும் விற்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த விற்பனை விழா நடந்து கொண்டிருக்கிற போது ராஜா அந்த பிரதானிக்கு இதை கொடுத்துருந்தான். நீ அதை போய் அதை வருஷப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு இது பொருட்கள் கிடைக்கும்படியாக வருஷப்படுத்தின்னு இவன் வந்து நின்றுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் இவங்க வருஷப்படுத்தி நிற்கும்போது கூட்ட நெரிசல், இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னோடனே நெருக்கி அடித்து தள்ளிக்கிட்டு வந்ததில் அந்த பிரதானி கீழே விழுந்து இவங்க ஜனங்கள் கூட்டத்தின் கால்களுக்கு விழுந்து மரித்து போனான். அவர் சொன்னபடியே நீ இதை காண்பாய், நீ இதை விசுவாசிக்கிறது அப்படியேனாலே இதை காண்பாய், உன் கண்களினால் காண்பாய், ஆனால் இதை சாப்பிட மாட்டாய், புசிக்க மாட்டான் என்று சொன்னபடி நடந்தது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா தனக்கு கையாய் கொடுத்த அந்த பிரதானியை ஒலிமுக வாசல் விசாரிப்பையாக இருக்க கட்டிட்டு இருந்தான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னபடியே நடந்தது. அதுக்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக இதோ கர்த்தர் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொன்ன இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை நீ காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அல்லேலூயா. பார்த்தா ஆனால் செத்து போனான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக அவன் எதிர்கேள்வி கேட்டான். அதை பரியாசமாய் நினைத்தான். நான் ஏதோ பெரிய காரியம் என்று அவன் சூழலை நினைத்து பார்த்தான். இன்றைக்கு வரைக்கும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, கழுதுத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி கோதுமை 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சான். அவன் சூழ்நிலையை நினைத்தானே தவிர தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. நாம் இந்த நாட்களிலே சூழ்நிலையை பார்க்க வேண்டாம்,
ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நம்ம எல்லாம் சேர்த்து கொள்ளும்படி. நாம் இன்றைக்கி மைனாரிட்டி அலட்சியம் பண்ணப்படுகிற நிலைமை இருக்கலாம். இதெல்லாம் மாறி ஒரு பெரிய விடுதலை நாள் வரப்போகிறது. இந்த சுவிசேஷத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்பாதவர்கள் கண்காண நாம் எல்லோரும் பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். அப்பொழுது இதை நம்பாதவர்கள் அதை கண்ணால் காண்பார்கள். அந்த சந்தோஷத்தை அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5:17 தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தார். அதன் தீர்க்க தரிசனத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பாகில் அழிந்து போகாது. ஆகவே அவையெல்லாம் நிறைவேறும். வேதத்தை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அதை பரிகாசம் பண்ணாதீர்கள், எதிர்க்காதிருங்கள். கர்த்தர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த நன்மையை புசிப்பீர்கள், எதிர்த்து நிற்பீர்களானால் அந்த பிரதானி கை கொடுக்கிறவன் என்ன செய்தான்? பரிகாசம் பண்ணினான். ஆனால் அதை கண்ணால் கண்டான், அதை அவன் அந்த நன்மையில் பங்கடையவில்லை. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நன்மையிலே பங்கடையத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம், தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம். யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. மற்றவர்கள் அதை அலட்சியம் பண்ணினவர்கள், அதாவது தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணினவர்கள் என்ன செய்தாங்க? அற்பமாக எண்ணினவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆகவே அருமையானவர்களே, ஆகவே நாம் தீர்க்க தரிசனை அற்பமாக எண்ணாதிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நன்றியாட்டவே இந்த வார்த்தையை டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாக கேள்விப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கனமணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதி மேஸ்வர நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.